இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, பெரிய மாமா என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? தம்பி ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுக்காக அந்த ஆளு அவர் மேல பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கு அவரோட பொண்டாட்டியும் எதுவும் சொல்லாம இருக்கு. நீயா இருந்தா இதை விட்டுடுவியா? டேய், நீ வேற சும்மா இருடா. அந்த ஆளோட முட்டாள்தனம் தான் இப்ப நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா இந்நேரம் ஏன் புருஷன்ல ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஆமா ஆண்டி, நல்ல வேலை அங்கிள் அதுல இருந்து தப்பிச்சிட்டாரு. போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்ததுமே எனக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோன்னு சொன்னதுக்கு அப்புறம் என் உயிரே போயிருச்சு. ஏற்கனவே உன் மாமாவுக்கு ஊருக்குள்ள ஒரு மரியாதையே இல்ல. இதுல அவரை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா அவ்வளவுதான். ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டி, ஜெயிலுக்கு போனவன் பொண்டாட்டின்னு இந்த ஊரே என்னை பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த அவமானத்தை என் வாழ்க்கை பூரா சரி பண்ணிருக்கவே முடியாது. எப்படியோ அதுல இருந்து இப்ப தப்பிச்சாச்சு. மாமா தப்பிச்சிட்டாரு சரிதான். ஆனா எந்த நம்பிக்கையில பெரிய மாமா தைரியமா ஜெயிலுக்கு போனாரு? அவர் நினைக்கிற மாதிரி அவரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள கரிகால் அந்த திருட்டு பையனை கண்டுபிடிச்சிருவானா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்க இந்நேரம் எந்த ஊர்ல இருக்காங்களோ, ஏன் நாடு விட்டு நாடு போயிருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல. அவங்கள எப்படி இனிமே கண்டுபிடிக்க முடியும்? நாடு விட்டு நாடு இல்ல, கண்டம் விட்டு கண்டம் போனா கூட கரிகால அவங்கள விட மாட்டான். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவான். எப்படிக்கா இவ்வளவு உறுதியா சொல்ற? கரிகால அவங்க அப்பா மேல உயிரையே வச்சிருக்கான். அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா கொன்னுனா அவன் எப்படி சும்மா விட்டுடுவான்? அவன் பயங்கர புத்திசாலி வேற. அவன் கிட்ட இருந்தெல்லாம் அந்த சிட் ஃபண்ட் காரங்க அவ்வளவு லேசில தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில அவனுங்க இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்துருவான். அவன் கையில மட்டும் இவனுங்க சிக்கனானுங்க, அவனுங்க செத்தானுங்க. குணசேகரன் தான் ஜெயிலுக்கு போவாரு. அந்த ஆளு ஜெயிலுக்கு போயிட்டா என் அப்பன் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் மொத்தமா போயிடும் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதெல்லாம் தாண்டி இப்போ இப்போ என் அப்பனே ஜெயிலுக்கு போயிட்டாரே. இப்ப அந்த குடும்பமே மொத்தமா ஆடி போய் கிடக்கு. அத பாக்கும்போது எனக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜெயிலுக்கு போன என் அப்பன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளிய வந்துடவே கூடாது. கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது எப்படியாச்சும் அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும். ஜெயில் தண்டனை முடிஞ்சு அந்த ஆளு திரும்பி வரும்போது அந்த ஆளுக்கு இங்க குடும்பம்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அந்த குடும்பத்தையே ஒன்னும் இல்லாம நான் மொத்தமா செதைச்சு வச்சிருவேன். என் அப்பனுக்கு சொந்தம் பந்தம்னு யாரும் இல்லாம நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்ட மாதிரி அந்த ஆளு கஷ்டப்படணும். அப்பா அந்த ஆளுகிட்ட போய் நான் தான் உன் பொண்ணுங்கிறத சொல்லி அந்த ஆளை என் கூடவே வச்சு பாத்துப்பேன். அப்புறம் அந்த ஆளு சாகுற வரைக்கும் என் கூடவே தான் இருந்து ஆகணும். எனக்கும் என் அம்மாவுக்கும் அந்த ஆளு பண்ண துரோகத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி காமிச்சு சித்திரவதைப்படுத்துவேன். அத கேட்டு அந்த ஆளு துடி துடிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சாகணும். அதுதான் அதுதான் அந்த ஆளுக்கு நான் கொடுக்க போற தண்டனை. குளிச்சுட்டு அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும். ஒரு பெரிய கண்டத்துல இருந்து அவரை காப்பாத்தின சாமிக்கு நன்றி சொல்லி அவர் பேர்ல ஒரு பூஜை பண்ணிட்டு வரணும். ஏங்க, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிங்க? குளிச்சுட்டு வாங்க, நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏங்க, உங்ககிட்ட தான் சொல்றேன். எதுக்கு இப்ப இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? அதான் நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நான் கும்பிட்ட சாமி தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. அதுக்கு நன்றி சொல்லதான் உங்களை கோவிலுக்கு கூப்பிடுறேன். வாய மூடி. என்ன காப்பாத்தினது நீ கும்பிடுற சாமி இல்ல, என் அண்ணன் தான். என் அண்ணன் தான் என்ன சாமி மாதிரி காப்பாத்திருக்காரு. ஊருக்காரங்க பணம் எல்லாம் போச்சு. எனக்காக எங்க அண்ணன் ஜெயிலுக்கே போயிட்டாருடி.
அவரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து நன்றி சொல்றதுக்காக கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்க. நான் உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். அது முதல்ல உங்களுக்கு புரியுதா? நீங்க ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிட்டீங்கன்னு சந்தோஷத்துல தான் நான் கோயிலுக்கு கூப்பிடுறேன். நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏண்டி உனக்கெல்லாம் இதயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏய், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்க. நான் ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணமே என் அண்ணன் தாண்டி. இப்போ எனக்கு பதிலா அவர் ஜெயில்ல இருக்காரு. அத பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? உங்க அண்ணன் ஜெயிலுக்கு தானே போயிருக்காரு, செத்து போயிடல. என்னடி சொன்ன? ஏய், கரிகாலன் இப்போ ஊர் முழுக்க அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்களை தேடுவான். அவங்க அவனோட கையில கிடைக்காம மட்டும் நாம பாத்துக்கணும். ஏய், நீ எல்லாம் இதயமே இல்லாத அரக்கிடி. இப்ப நான் உன் முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு என் அண்ணன் தாண்டி காரணம். அவர் மட்டும் இல்லைன்னா நான் செஞ்ச வேலைக்கு இந்நேரம் நாக்க புடிக்கிட்டு செத்து இருக்கணும். இங்க பாரு, இனிமே என் அண்ணனை பத்தி நீ ஒரு வார்த்தை தப்பா பேசின உன்னை கொன்னு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன், ஜாக்கிரதை. ச்சே. சுபாத்த ஃபோன் பண்றாங்க. என்னன்னு கேளுங்க மாமா. அக்கா, போனை ஸ்பீக்கர்ல போடு. இருமா. அத்தை சொல்லுங்க. கரிகாலா, என்னப்பா ஆச்சு? அந்த திருட்டு பசங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல அத்தை, தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கரிகாலா, எப்படியாவது அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சிருப்பா. அப்பதான்ப்பா அண்ணனை காப்பாற்ற முடியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தப்பா. அவனுங்க நம்ம ஊரை விட்டு எங்கேயும் போகல. நம்ம ஊருக்குள்ளதான் எங்கேயோ பதுங்கி இருக்கானுங்க. நம்ம ஊருக்குள்ள நமக்கு தெரியாம எவ்வளவு நேரம் தான் பதுங்கி இருந்துட முடியும். கண்டிப்பா அவனுங்களை கண்டுபிடிச்சிருவோம். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க.